கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு புதிய நாள், புதிய அற்புதத்தை இயேசப்பா செய்ய போகிறார். நம்புவீங்களா? கலங்காதீங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்கெல்லாம் இயேசப்பாவை நம்புங்க. தேவ சமத்துல ஒரு நிமிடம் காலையில முழங்கால் படித்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. வேலைக்கு போறவங்க, வியாபாரத்துக்கு போறவங்க, தொழிலுக்கு போறவங்க கூட அப்படிதான். கிளம்புறதுக்கு முன்னால முழங்கால் படிட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இயேசப்பா கூட வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். சரியா? இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்து நாள். நீங்க மறக்க முடியாத அளவுக்கு சில அற்புதத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிங்க. இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஜீவார்த்தின் தலைப்பு சம்பத்து பெருகும். சம்பத்து பெருகும் அப்படின்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாமே பெருக ஆரம்பிக்கும். எல்லாமே பெருகும். யோபுடைய வாழ்க்கையில யோபுடைய கையின் கிரியைகளை, கையின் பிரசத்தாண்டு ஆசீர்வதிச்சிட்டார். எல்லாமே பெருக ஆரம்பிச்சது. ஆடு மாடுகள், வேலைக்காரங்க, வேலைக்காரிங்க, சொத்து பெருகிச்சது. எல்லாமே பெருக ஆரம்பிச்சது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா பெருகிரும். யோபு மட்டும்தான் பெருக பண்ணுவாரா? உங்களை பெருக பண்ண மாட்டாரு? உங்க குடும்பம் பெருகாது? உங்க குடும்பத்துல சம்பத்து பெருகாது? கண்டிப்பா பெருகும். கண்டிப்பா பெருகும். இது கடைசி காலம், எழுப்புதல் காலம், இதனுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடக்கிற காலம். இந்த காலத்துல ஆண்டவர் சபைகளை, ஊழியங்களை ரொம்ப எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிறார். அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கு, ஆயத்தம் பண்ணுவதற்கு, பரலோகத்துக்கு சேர்ப்பதற்கு தீவிரமாக கிரியை செய்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் கிரியை செய்கிற காலகட்டத்துல நீங்களும் நானே இருக்கிறோம். அப்ப தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஸ்தாபிப்பதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, ஆலயங்களை கட்டுவதற்கு, இடங்களை விரிவாக்குவதற்கு என்ன தேவைப்படுது? பொருளாதாரம். அது யார் மூலம் வரும்? கர்த்தருடைய பிள்ளைங்கள் மூலம்தான். ரட்சிக்கப்பட்ட கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை இந்த பூமியில கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி அவங்க சம்பத்துகளை பெருக பண்ணி கர்த்தருக்கு கொடுக்க வைப்பார். புரிந்து கொண்டீர்களா? ஏன்னா இயேசப்பா ஊழிய நாட்கள்ல கூட ஆண்டுடைய ஊழியத்தை ஆஸ்திகளால செய்கிறதுக்கு அநேகர் கூட இருந்தது பைபிள் சொல்லுகிறது. வேதத்தை நம்புங்க, பைபிளை நம்புங்க. நீங்களும் அதுல ஒரு ஆளா இருக்கிறதுக்கு, அதாவது இந்த எழுப்புதல் காலத்துல உங்க சம்பத்து பெருகி, ஆசீர்வாதங்கள், அதாவது நன்மைகள் பெருகி, செல்வங்கள் உண்டாகி, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற, ஊழியங்களுக்கு அதிகமாய் கொடுக்கிற ஒரு நபராக இருக்கு. நீங்க வாஞ்சிங்க, அப்பதான் கர்த்தர் செய்வார். வாஞ்சியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. யோபுடைய வாழ்க்கையில சம்பத்தை பெருக பண்ண தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வதித்து, கையின் பிரயாசங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து, சம்பத்தை பெருக பண்ணி, உடைய பிள்ளைகள் தேசத்தில் செழிப்பாய் வாழவும், திருச்சபை கட்டப்பட, இவர்கள் ஆராதிக்கிற சபையின் தரிசனம் நிறைவேற்றப்பட, கொடுக்கிற மக்களாய், 1000 லட்சமாய், கோடி கோடியாய் கொடுக்கிற நபர்களாய் இவர்கள் மாறட்டும் என்று செபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையும் அப்படிப்பட்ட அபிஷேகமும் இப்போது ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும். தரித்திரங்கள் விலகட்டும், செழிப்புண்டாகட்டும். ஆண்டவரே, பிறந்த நாளை இன்றைக்கு காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களை இப்பொழுது தொட்டு சுகமாக்கும். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வையை கொடும். காது கேட்காதவர்களுக்கு கேட்கிற சக்தியை கொடும். நடக்க முடியாதலை நடக்க பண்ணும். பொல்லாத பிசாசு யாரை முடக்கி நடக்க முடியாம முடக்குவாதத்தினால படுக்க வைத்திருக்கிறான், அவங்க எழும்பி நடக்க ஆரம்பிக்கட்டும். சிலருடைய சரீரங்கள்ல கேன்சரை போட்டு விலகினப்படுத்துற பொல்லாத பிசாஸ்
இப்போது வெளியேறட்டும். கேன்சர்லிருந்து ஒவ்வொருவரும் விடுதலை அடைவார்களா? உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது அற்புதத்தை காணட்டும். ஒவ்வொரு உறுப்புகளும் சுகம் பெற்று செயல்படட்டும். அதிசயம் நடப்பதாக. அறுவை சிகிச்சை பண்ண முன்குறித்தவர்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாதபடி பரிபூர்ண சுகத்தை கத்தர் கொடும். மரண கட்டுகள் விலகட்டும். இன்றைக்கு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.